இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் திஸ்ஸ வித்தாரண காலமானார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் இன்று காலை கோட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தனது 91வது வயதில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நுவரெலியாவில் பிறந்த உபாலி திஸ்ஸ வித்தாரண மருத்துவ துறையினூடாக தனது வாழ்வின் முதற்படியை ஆரம்பித்தார். என்பி மெகி பெரேரா மற்றும் பீரிஸ் வித்தாரண ஆகியோரின் புதல்வர் ஆவார். கண்டி திருத்துவ கல்லூரி மற்றும் கொழும்பு ஆனந்த கல்லூரி ஆகியவற்றினில் கல்வி பயின்ற திஸ்ஸ வித்தாரண ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக திகழ்ந்தார். அவர் இவ்விரு பாடசாலைகளினதும் கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார். 1965ஆம் ஆண்டு சிலோன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டப்படிப்பை பெற்றார். 1971இல் லண்டன் பல்கலைக்கழகத்தில் வைரஸ் தொடர்பான தனது PhD பட்டத்தை பூர்த்தி செய்தார். 1959 தொடக்கம் 1967 காலப்பகுதிகளில் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றியதுடன் 1963 தொடக்கம் 64ஆம் ஆண்டுகளில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பதிவாளராகவும் கடமையாற்றினார். இதேவேளை 1974ஆம் ஆண்டு லங்கா சமசமாஜ கட்சியின் இணைந்து தனது அரசியல் வாழ்வை தொடங்கிய அவர் காலப்போக்கில் அக்கட்சியின் தலைவரானார். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கீழ் முதல் முறையாக தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். 2004 முதல் 2015 வரை விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர், தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைச்சர், விஞ்ஞான விவகாரங்களுக்கான சிரேஷ்ட அமைச்சர் ஆகிய முக்கிய பதவிகளை வகித்தார். இலங்கையின் ஆராய்ச்சி நிறுவனங்களை வலுப்படுத்துதல், புத்தாக்கங்களை ஊக்குவித்தல் மற்றும் இளம் விஞ்ஞானிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றில் அவர் பாரிய அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். மருத்துவ மற்றும் விஞ்ஞான துறைக்கு அவர் ஆற்றிய சேவையை கௌரவிக்கும் வகையில் 2017ஆம் ஆண்டு அவருக்கு வித்யஜோதி விருது வழங்கப்பட்டது. தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் 2019 டிசம்பர் 4ஆம் தேதி வடமத்திய மாகாண ஆளுநராக பொறுப்பேற்று மக்கள் சேவையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.